Okay. Honey Priya, can you explain me this topic? பிரியா, நீ என்ன எழுதிட்டு இருக்க? நான் கிளாஸ் ஒர்க் நோட் எழுதிட்டு இருக்கேன். மேம் இன்னைக்கு கிளாஸ் ஒர்க் நோட்டை செக் பண்ணுவேன்னு சொல்லியிருந்தாங்க. அவ்வளவுதான், முடிக்க போறேன். மேம் வர்றதுக்குள்ள முடிச்சிருவேன். நான் இன்னும் என்னோட கிளாஸ் ஒர்க் நோட்டை கம்ப்ளீட் பண்ணல. நீ இன்னும் கிளாஸ் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணலையா? போச்சு, மிஸ் உன்னை கண்டிப்பா பனிஷ் பண்ண போறாங்க. Students, we will start a new topic today. Open your book. மேம், இன்னைக்கு எங்களோட கிளாஸ் ஒர்க் நோட்டை செக் பண்றேன்னு சொல்லியிருந்தீங்க மேம். நோமா, இன்னைக்கு என்னால உங்களோட கிளாஸ் ஒர்க் நோட்டை செக் பண்ண முடியாது. ஏன்னா உங்களுக்கு நிறைய சிலபஸ் பெண்டிங்ல இருக்கு. நான் வேணா நாளைக்கு இல்லைன்னா அதுக்கு அடுத்த நாள் உங்களோட கிளாஸ் ஒர்க்கை செக் பண்றேன். என்ன இவ நம்மள பார்த்து எழுதுறாளே, எழுதக்கூடாதே. நான் எதுக்கு உனக்கு காட்டணும்? இப்ப எப்படி நீ எழுதுறன்னு நான் பாக்குறேன். என்ன கொஸ்டின் பேப்பர் ஒண்ணுமே புரியல. டே கொஞ்சம் காட்டுடா. இவனால எழுதுவா. டே எனக்கு கொஞ்சம் காட்டுறா. நான் எழுதிட்டேன், காட்டினது போதும். நீ எதுவுமே எழுதலையா? எந்த பிடி என்னோடது பார்த்து எழுது. பேப்பர் அடியில வச்சு பார்த்து எழுது. படிக்காமலே பரீட்சையை முடிச்சிட்டோம்ல நாங்களே. இங்கிலீஷ்க்கு ஒரு நோட்டு, தமிழுக்கு ஒரு நோட்டு, சயின்ஸ்க்கு ஒரு நோட்டு, சோசியலுக்கு ஒரு நோட்டு, மேத்ஸ்க்கு ஒரு நோட்டு. எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் தனித்தனியா நோட்டு போட்டிருக்கேன். இதுதான் என்னோட நோட்டு. இந்த ஒரு நோட்ல எல்லா சப்ஜெக்டும் எழுதிடுவேன். இது மடக்கி இந்த ரக்கம் பூரா தமிழ், இதுல பாதி இங்கிலீஷுக்கு, இதுல பாதி மேத்ஸுக்கு, இதுல பாதி சயின்ஸுக்கு. இப்படி ஒரு நோட்டையே பல சப்ஜெக்ட்டுக்கு யூஸ் பண்ணிப்பேன். Priya, why are you talking? See, if you talk once again, I make you sit with the boy. You want me to do that? No ma'am, no ma'am. நம்ம ஃபர்ஸ்ட் ஷீட் வாங்கணும். மேம் அடிஷனல் ஷீட். அடிஷனல் ஷீட் மிஸ். மிஸ் அடிஷனல் ஷீட். அடிஷனல் ஷீட் மிஸ். மிஸ் அடிஷனல் ஷீட் மிஸ். எப்படி எல்லாரும் முன்னாடி வந்துருச்சு நம்ம பேப்பர் கேக்குறது? யார் மீன் பேப்பர் கேட்கல? ஃபர்ஸ்ட் யாராச்சும் பேப்பர் வாங்குதோ அதுக்கு அப்புறமா நம்ம பேப்பர் வாங்கலாம். லாஸ்ட் 2 லைன் எழுதுறதுக்கு மட்டும் பேப்பர் பத்தலையே. இப்போ நம்ம எந்திரச்சு பேப்பர் கேட்கலாமா இல்ல வேணாமா? நல்லா காசு கொடுத்து தானே பேப்பர் வாங்குறோம், கேட்கலாம். Good morning students, sit down. வணக்கம் அம்மா. இழுவெல்லாம் ரொம்ப அதிகமா இருக்கு. வணக்கம் வணக்கம், உட்காருங்க. நன்றி அம்மா. Best playing in the park. ஆப்ஷன் வந்து இஸ், ஆம், ஆர் தந்திருக்காங்க. இஸ் வந்து சிங்குலருக்கு தான் யூஸ் பண்ணணும். ஹி இஸ், சி இஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணணும். அப்போ இஸ்ங்கற ஆப்ஷன் வந்து வராது. இங்கற சப்ஜெக்ட்டுக்கு அப்புறம் தான் ஆம் வந்து யூஸ் பண்ணணும். அப்போ இங்க ஆமும் வராது. வி, தே இதெல்லாம் ப்ளூரல். அப்போ இதுக்கு தான் ஆர்ங்கறது வந்து யூஸ் பண்ணணும். அப்போ இங்க சப்ஜெக்ட் வந்து தே இருக்கு. அதனால ஆர் வந்து யூஸ் பண்ணணும். They are playing in the park. அப்போ ஆர் தான் ஆன்சர். They are playing in the park. They days playing in the park அப்படி கொடுத்திருக்காங்க. They is playing in the park. இது சொல்லி பார்க்கவே நல்லாவே இல்ல. அப்ப இது இல்ல. I am playing in the park. ஐயே, இது நல்லாவே இல்ல. அப்ப இதுவும் இல்ல. இதுதான் லாஸ்டா வந்து ஆர்ங்கற ஆப்ஷன் இருக்கு. They are playing in the park. They are playing in the park. இது சொல்லி பார்க்க நல்லா இருக்குல. அப்ப இதுதான் அதோட ஆன்சர். அப்போ they are playing in the park.
Wow! ஸோ ஹோம்ஒர்க் மட்டும் டேபிளில் சப்மிட் பண்ணுங்க. அங்கே என்னம்மா பார்த்துட்டு நிற்கிறேன், நோட்டை டேபிளில் வந்து வச்சுட்டு போமா. எஸ் மேம். நம்ம நோட்டை ஃபர்ஸ்ட்ல வச்சா டீச்சர் நம்மளோட தான் ஃபர்ஸ்ட் கரெக்ஷன் பண்ணுவாங்க. அதனால நம்ம நோட்டை பாக்குறவங்கள முதல்ல நம்ம நோட்டை கீழே வச்சிடணும். அட ஒரு வழியா வச்சாச்சு. ஐயோ மிஸ் என்ன நோட்டை தான் முதல்ல எடுத்து கரெக்ஷன் பண்றாங்க. பூச்சு. Let me leave my life from his first flight. இன்னைக்கு எடுத்த லெசன்ல இருந்து நாளைக்கு நான் கண்டிப்பா டெஸ்ட் வைப்பேன். எல்லாரும் படிச்சுட்டு வந்துருங்க. எல்லாரும் படிச்சுட்டு வராம வந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா ஒரு ஹவர் ஃபுல்லா நீட் ரன் போட வைப்பேன். ஓகே மேம். மிஸ் வேற நாளைக்கு ஹோம்ஒர்க் சொல்லியிருக்காங்க. நாளைக்கு படிச்சுட்டு வராட்டினா ஒரு ஹவர் ஃபுல்லா நீட் ரன் போட வைப்பாங்களாம். நீட் ரன்லாம் நம்மளால போட முடியாது. நாளைக்கு உட்காந்து படிச்சுட்டு வந்துருவோம். வீட்டுக்கு போனோடனே ஃபர்ஸ்ட் எடுத்து இதை படிச்சிடணும். படிக்கணும். அப்பாடா ஒரு வழியா படிச்சாச்சு. மேம் இன்னைக்கு டெஸ்ட் சொல்லியிருந்தீங்க மேம். டெஸ்டா? டெஸ்ட் எல்லாம் இன்னைக்கு வேணாம், நம்ம இன்னைக்கு வேற லெசன் பார்க்கலாம். டெஸ்ட் இல்லையா? கஷ்டப்பட்டு படிச்சுட்டு வந்தேன், டெஸ்ட் இல்லைங்கிறாங்க. விழுந்து படிச்சுட்டு வந்த அன்னைக்கு டெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. பசங்களா நீங்களா படிச்சு பெரியவளாகி என்னவா ஆக போறீங்க? மிஸ் நான் பெரியவளாகி டாக்டர் ஆகி எல்லாத்துக்குமே ஊசி போடுவேன், எல்லாத்துக்குமே சேவை பண்ணுவேன் மிஸ். மேம் நான் பெரியவளாகி யூடியூப்ல நிறைய வீடியோஸ் எல்லாம் போட்டு கொலாப்லாம் பண்ணி ட்ரெஸ் ரிவ்யூ இதெல்லாம் போட்டு கை நிறைய ஏர்ன் பண்ண போறேன். மேம் மேம் நானும் இன்ஸ்டாகிராம்ல நிறைய கொலாப்லாம் பண்ணி நிறைய ட்ரெஸ் ரிவ்யூ ப்ராடக்ட்ஸ் ரிவ்யூ இதெல்லாம் போட்டு நானும் ஏர்ன் பண்ணுவேன்.